சரிங்க. அப்ப அதே மாதிரிக்கு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஆதிபத்தியம் இருக்கு. சரி. இப்ப அதே மாதிரிக்கு அந்த கேது வந்து இப்ப சில நேரத்துல 5ஆம் இடத்துல உட்காந்துருச்சு அப்படின்னா நம்ம குலதெய்வத்தை என்ன பண்ணி வச்சிருக்காங்க, இதை ஏன் வழிபடல, அது எந்த ஜெனரேஷன்ல இருந்து வழிபடல. 5ஆம் இடத்துல கேது தொடர்படுத்திச்சு அப்படின்னா குலதெய்வத்தை அணுகிறது இல்ல. அது வந்து எப்படின்னா சடனா வந்து இப்ப நேத்து ஒரு ஜாதகம் பார்த்த இடத்துல 5ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல கேதுன்னா எல்லாருக்கும் 5ஆம் இடத்துல கேது இருக்காது. அப்ப ஜெனட்டிக்கா பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம், அதாவது 3 வருஷங்கிற 3 தலைமுறையை நம்ம தோன்றணும் அப்படின்னா கண்டிப்பா ஒருத்தர் தொட்டு மெதுவா தான் அது நகர்ந்து வந்திருக்கும். சரி. அப்ப என்ன அப்படின்னா அவங்களோட வழிபாடா இருக்கட்டும், அவங்க வந்து பண்ணின பாவங்களா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய தொடர்ந்துகிட்டே இருக்கும். திருப்பி இந்த தேடுதல் அவங்கள்ட்ட பெருசா இருந்திருக்காது. இந்த வழிபாடு விட்டு இப்ப வாரத்துல ஒரு வாரம் ஃபுல்லா போறாலும் ஒரு பாட்டம் போறான். அதுக்கப்புறம் அவரோட புள்ள வாரத்துல ஒரு 4 நாள் போகுது, இன்னொரு புள்ள வாரத்துல 2 நாள் போகுது, இன்னொரு புள்ள வந்து 1 நாள் போகுது, இன்னொரு அடுத்த ஜெனரேஷன் போகவே மாட்டுது. சரி. அப்ப அது எல்லாமே ஜோதிடத்துல கணிச்சிடலாம். அப்ப கணிக்கும் போது என்ன ஆகுனா, அப்ப மதியாத தலைவாசல் மிதியாதே. அப்ப நம்மளோட தெய்வத்தையும் நம்ம நினைச்சுக்கிட்டா தானே அதுவே நமக்கு இது. அது வந்து மூதாதையர் தானே. நல்லா முதலியார் தெய்வம் குலதெய்வம். அப்பங்கிற பட்சத்துல நம்ம பெரியவங்க தானே தெய்வம். நம்ம தாய் தகப்பனுக்கு சோறு போடலைனாவே பாத்தீங்கன்னா எத்தனை கோயில் போய் எங்க போனாலும் எதுவும் எத்தனை கோயில் போனாலும் விளங்காது. அப்ப அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு மூதாதையர். நீ அங்க போய் வழிபடல, நீ போய் பார்க்கல அப்படின்னா எப்படி அவர் அங்கே இருப்பாரு? நிச்சயமா. அதுக்குதான் அந்த கிரகம் வந்து அந்த இடத்துல உட்காந்து அது நீ எதுனால நீ பாதிக்கப்பட்டிருக்க. அந்த ராகு கேதுங்கிறது ரொம்ப தெளிவா உணர்த்தும். அத மிகப்பெரிய ஒருத்தனை வந்து உணத்துல வந்து ராகு கேதுக்கு வலிமை கூட. அதை வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்து கண்டுபிடிச்சு இது பண்றதுலாம் ரொம்ப நுட்பம் வேணும். அதுக்கு அடுத்த ரீதியா சனி பகவான் உணர்த்துவார். அதுக்கு வந்து சனி உணர்த்துவார். அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து செவ்வாய் உணர்த்துவார். இது மாதிரி ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஆதிபத்தியம் இருக்கு. அதுல மெயினா பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது தான் வந்து மூதாதையர் சாபம் மட்டும் தான் நிறைய பேர் கல்யாணத்து தடையாகிறது. அதே மாதிரி பொருளாதாரத்துல சில பேருக்கு பிரச்சனை ஆகுறது, பேசுற சூழ்நிலை பிரச்சனை ஆகுது. ராகு கேது வந்து ரொம்ப பர்டிகுலரா பார்க்கணும். அதுக்கு அடுத்துதான் சனிங்கிறது ஒரு பாதிக்கப்பட்டுச்சு ஒரு ஜாதகத்துல பண்ணியிருக்கு அப்படின்னா அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா அடிமை, அதாவது ஒரு ஆதிக்கத்துல இருக்கும்போது ஒரு மனிதர்களை வந்து அடக்குமுறை பண்ணியிருப்பாங்க. கீழ்நிலை மக்களை அடக்குமுறை பண்ணியிருப்பாங்க. ஒரு 2ஆம் இடத்துல சனி இருக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா கீழ்நிலை மக்களோட அவனோட முன்ஜென்ம கர்மா என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா கீழ்நிலை மக்களோட பணத்தை அபகரிச்சு அவன் பண்ணியிருப்பான். அப்ப அவர் 2ஆம் இடத்துல அதுதான் கர்மா. அப்ப அது 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா அப்ப பொருளாதாரத்துல பணம் சம்பாதிக்கல ஏகப்பட்ட தடையை கொடுக்கும். அது காரணம் என்ன? 2ஆம் இடத்துல சனி அவருக்கு முன் ஜென்மத்துல அதாவது இல்லாத ஏழ்மைப்பட்ட மக்கள்கிட்ட அன்னாடங்காட்சிக்கிட்ட அபகரிக்கிறது. இப்ப ஒண்ணுமே இல்லைங்க, இந்த பிச்சைக்காரன் இருக்காங்க, யாசகம் வாங்குறவங்கள வச்சு பிசினஸ் பண்ற உலகம் இப்ப இருக்கு கலியுகத்துல. அவரோட கர்மா என்ன பண்ணும்? அதுதான் சனி. கரெக்ட். அதாவது அவங்கள வச்சுட்டு இவர் வந்து அதாவது அது யாருன்னா சனிங்கிறது இவங்க, ராகு தான் வந்து அவர் யாரு அந்த ஓனரா ஆளுகளை கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு யாசகம் வாங்க வச்சு போட்டு பணத்தை வாங்குறத பத்தி அவரு ராகு, இவர் சனி தொடர்படுத்துறாரு. ஆனா இது எல்லாமே எப்படின்னா பாத்தீங்கன்னா திருப்பி அவரோட குழந்தை என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டோட்டலாவே யாசகம் பண்ற நிலைமைக்கு போயிடும். அடுத்த ஜெனரேஷனே மாறும். இதுதான் சனி ராகு தொடர்படுத்தினா அந்த வேலை செய்யறாங்க. இப்ப அதே மாதிரி தான் ஒரு கர்மா. இப்ப சுக்கிரன் ராகு இணைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், பிரார்த்தல் பண்றாங்கல்ல, சுக்கிரன் ராகு ஒரு பெண்ணை வச்சு விபச்சார தொழில் பண்றாங்க வந்து சுக்கிரன் ராகு. அது தொடர்படுத்திச்சு அப்படின்னா அது கர்மஸ்தானத்துல 10ஆம் இடத்தோட தொடர்படுத்திச்சுன்னா அவன் அந்த தொழிலை பண்ண போறான். அது வந்து அது தனி ஒரு அழகான அதை சுக்கிரன் தொடர்படுத்தி அப்படின்னா சுக்கிரன்றது அழகு தானே. அது சுக்கிரன் வலுப்பட்டு ராகுவோட உட்காந்துருச்சு அப்படின்னா வேற மாதிரி ஒரு லெவல்ல பண்ணிடும். அதுதான் அது வந்து ஒரு கிரகத்துக்கும் அவனோட கர்மா என்ன அது. ஆனா அதெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நல்லது. ஆனா அவங்களுக்கு வேணா அது இதா இருக்குமே தாண்டி கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவங்களோட சந்ததியில டோட்டலா அவன் எந்த ரீதியா என்ன இப்ப வந்து ஒருத்தர் வந்து தப்பான முறையில சம்பாதிக்கிற அந்த பணத்தை அப்படின்னா கண்டிப்பா அவரோட சந்ததி அந்த தொழிலை ஒருத்தர் வந்து பிரார்த்தனை பண்றாங்க அப்படின்னா அந்த சந்ததி பாத்தீங்கன்னா அவ பிள்ளைங்களே அந்த லைனுக்கு போயிடும்.
அதுதான் ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஆதிபத்தியம் இருக்கு. அது சொந்த ஜாதகத்துல நிறைய பேருக்கு எடுத்து சொல்லும்போது அழுவ ஆரம்பிச்சிடறாங்க. நிச்சயமா நான் சில பேர் ஒத்துக்குவாங்க, சில பேர் உண்மையை சொன்னா வீரமா பேசுவாங்க, சில பேர் ஒத்துக்காம நான் பெரிய ஆளு. அதுதான் வந்து ஒரு வழி வரும்போது வந்து எல்லாமே வந்து ஒரு வயசுலதான் எல்லாத்தையும் வந்து இப்ப இந்த வயசுல கூட நம்ம செஞ்ச தவிர உணர்றோம் இல்லையா? இப்ப நீங்க 40 வயசுல உணர்ந்துட்டோம்னாவே நம்ம கர்மா கரையுது. நானா உணர்றேன், உணர்ந்துதான் சில விஷயங்கள்ல ஒதுங்கிறது. ஏன்னா நமக்கு வந்து அடுத்து இதை கொண்டு போய் சேர்க்க கூடாது. நம்ம பண்ண பாவ கணக்கை நம்மளே முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட முடிஞ்சிடும். நல்லா நீங்க அதுல மிச்சம் வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம உயிரோட்டம் கொடுத்துருக்க நம்மளோட குழந்தைக்கு தான். குழந்தைக்கு போயிடும். நம்ம மனைவிக்கு தான் போகாது, நம்ம குழந்தைக்கு போயிடும். குழந்தைக்கு போகும். அதுதான் நம்மளோட உயிர். சொத்து வச்சா போற மாதிரி அதுவும் போயிடும். அதுதான். அப்ப நம்ம கொடுக்கற விஷயம் நல்லதா கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து நல்ல விஷயம் போய் சேரும். கெட்டதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு கெட்டதை கொண்டு போய் சேர்த்துரும். இதுதான் நம்ம கர்மா. அது எந்த கர்மா எதனால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் எல்லாமே தெரியும். ஒண்ணுமே இல்லை, பெரிய லெவல்ல ஃபைனான்ஸ் பண்றாங்கல்ல, பொதுவாகவே சொல்றேன், பெரிய லெவல்ல ஃபைனான்ஸ் பண்றாங்க. அதை தாண்டி இந்த கீழ்நிலை மக்கள்கிட்ட எல்லாம் ஃபைனான்ஸ் கொடுத்து வாங்குறாங்க பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஜெனரேஷன் கரெக்டா இருக்கும். அவனோட 3வது ஜெனரேஷன்ல நீங்க போய் எடுத்து பாருங்க, அவன் தாத்தா பண்ணியிருப்பான். அப்ப நீ அவன் வந்து பணத்துக்கு கஷ்டப்பட்டுப்பான். நான் ஒரு இடத்துல யாசகம் வாங்க ஒருத்தன் பிழைக்கிறான் அப்படின்னா அவங்களுக்கு யாசகமே போடக்கூடாதுன்னு சொல்லுவேன் யதார்த்தத்துக்கு. ஏன்னா சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் நல்லா. ஏன்னா இவனோட கர்மா எனக்கு என்னோட இதுல வந்து அவங்களால பார்க்கும்போது இவன் என்ன பாவம் பண்ணியிருந்தா அந்த இடத்துல வந்து அவன் நிற்பான். அப்ப இவன் முற்காலத்துல அதாவது அடுத்தவரோட உழைப்பை சாப்பிடறதுக்கு பேரு தான் அந்த தொழில். அவன் அது ரீதியா அவன் இருந்தவன் தான் இந்த நிலைமையில நிக்கிறான். நீங்க எப்படி நீங்க அவனோட ஜெனட்டிக்கா எடுத்து 3 தலைமுறையில அடி வாங்கும். அதை மீறி தாண்டி அன்னதானம் இது மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க அப்படின்னா 3வது தலைமுறைக்கு மேல இருக்கு அப்படின்னா நல்லது பண்ணியிருந்தா. அதுவும் தாண்டி அந்த வாங்குற பணத்துல செட்டியார் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அது பண்ணா ஒரு 50% கோயில அதுவும் கோயிலுக்கு செய்யறது தாண்டி அன்னதானம் பண்ணுவாங்க. பெரிய விஷயம். நல்லா போதுங்கிற எண்ணம் வந்து அதெல்லாம் கொடுக்கும். பணத்துல எல்லாம் போதுங்கிற எண்ணம் அப்படி நீங்க கொடுக்கும்போது வந்து அது பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு நம்ம கொடுத்து அவங்க வந்து நல்லா இருங்க அப்படின்னு ஒரு வாழ்த்துறாங்க பாத்தீங்களா. அதுதான் வந்து பெரிய வந்து அதனால ஆன்மீகத்தையும் அடுத்த ஆளுக்கு மக்களுக்கு வந்து இந்த ஸ்தானம் பண்றதுலயும் அந்த தொழில் பண்றது. மற்றபடி நம்ம வேற மாதிரிலாம் வச்சு வர சொல்ற 100% அது சந்ததிகள் பயங்கரமா கஷ்டப்படுவாங்க. ஐயா இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்குறேன். இந்த ஊனமுற்றவங்களுக்கு நம்ம அஸ்ட்ராலஜியில் நீங்கள் சொல்ல வர விஷயம் என்ன? ஏன்னா எந்த கிரகங்கள் பாதிப்பு, ஏன்னா சனி தான் மெயினாக சொல்கிறாங்க. ஊனமுற்றவர்களுக்கு சனியினுடைய தாக்கம் இருந்தால் நீங்கள் ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதனுடைய உங்களுடைய அபிப்பிராயம்? கண்டிப்பாக சனி தயாது. இப்போ பண்ணி பார்த்தீங்கன்னா சனி வந்து ஒரு ஜாதகத்தில் பலவீனமாயிடுச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக இது மாதிரி இது பலவீனம் வந்துடும். அதை தாண்டி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கீழ்நிலை மக்களுக்கு அன்னாடும், அதாவது இன்னைக்கு உழைச்சாதான் சாப்பாடுன்னு வேலை பார்க்குறாங்க பாருங்க, அவங்க மாதிரி ஆளுகளுக்கு உதவி பண்ணினாலும் அது வந்து பெரிய ஒரு நிவர்த்தியை கொடுக்கும். ஆமாம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அன்னாடும் உழைக்கிறவங்க அவங்க வந்து பார்க்கவே உங்களுக்கு தெரியும். அவங்க மாதிரி ஆளுகளுக்கு வந்து கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க. டெய்லி அன்னாடும் கொத்தனார்கள் சித்தார்கள் வேலைக்கு போறாங்கல்ல, அவங்க சனியோட ஆதிக்கம். கரெக்ட். நாடும் டெய்லி உத்தர சித்தார்கள் அடிமை தொழில் செய்யறவங்களே எல்லாருமே அதுதான். அதுதான் 2ஆம் இடத்துல ஒரு மனிதனுக்கு சனி உட்கார்ந்துருச்சு அப்படின்னா அவர் வந்து 10ஆம் இடத்துல தான் கர்மகாரகன் தொழில் பண்ணி இது பண்ண. அவர் 2ஆம் இடத்தை தொடர்படுத்திட்டாரு அப்படின்னாவே பணம் சம்பாதிக்கிற பிரச்சனை இருக்கும். அதை தாண்டி இந்த சனி அப்ப அவன் முன் ஜென்மத்துல இது மாதிரி ஒரு பொருளாதாரத்துல கண்டிப்பா கஷ்டப்படுவாங்க. ஆனா அது என்னன்னா இவங்க சார்ந்த இந்த அடிமை இந்த அடிமை ஜீவன வேலைக்கு போறாங்கல்ல, அவங்கள வச்சு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 1000 ரூபாய் சம்பளத்துக்கு போறாங்க, 1050 ரூபா வாங்கிட்டு 50 ரூபாய் ஒரு கமிஷன் எடுத்துக்கிறோம். இந்த பிசினஸ் பண்ணுவார் மீடியேட்டர். அது அந்த கீழே வேலைக்கு அனுப்பிவிட்டு இவங்க பண்றாரு இந்த மாதிரி. ஆனா வந்து அதுவே வந்து அது வந்து ஒரு தொழிலுக்கு அது, பட் அதுவே வந்து கர்ம கணக்குல செய்யக்கூடாது. சரி, இதெல்லாம் ஒரு நிறைய வந்து ஜோதிடத்தை தான் இருக்கு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சனியோட ஆதிக்கங்கிறது கீழே விளிம்பு நிலை மக்கள் பிளஸ் இந்த மாதிரி கை கால் எதோ ஒரு குறைபாடு உள்ளவங்க அப்படிங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா அந்த சனியோட ஆக்டிவேஷன் வந்து இப்போ நம்ம எள்ளெண்ணெயில வந்து விளக்கு போடுறது, அது வந்து நம்ம பாரம்பரியமா நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கு. அதை தாண்டி வாழ்வியல் பரிகாரமா பண்ணணும் அப்படின்னா அந்த மக்களுக்கு உதவி பண்றது. அது மாதிரி அந்த வயசானவங்க கை கால் முடியாம இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மாதிரி ஆளுகளுக்கு அந்த மாதிரி ஒரு உதவிகள் செஞ்சோம்னா இன்னமும் ஒரு நல்லது வந்து. ஏன்னா சனியோட ஆதிக்கம் அதிகமா இருக்கவங்களுக்கு இளமையிலே நரைச்சிடும் தலையெல்லாம். கரெக்ட்.
அதை நான் பார்த்துருக்கேன். லக்கணத்துலலாம் சனி உட்கார்ந்தோ இல்லை இது மாதிரி தொடர்படுத்தினா இளமையில தலையை நிரப்ப கொடுக்காம இளமையிலே முதுமையை கொடுக்குற கொடுக்குறது. அப்போ நம்ம வந்து முதுமையான நாள் பண்ணுறது வந்து சனியோட ஆதிக்கம் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து பெரிய ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அந்த சனியை திருப்திப்படுத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாமே கர்ம கணக்கில் தான் வரும். அதை வந்து நிவர்த்தி பண்ணி இதோட விட்டுட்டு போயிடணும். நம்ம எப்படி நம்ம சொத்து சுகத்தை நம்ம பிள்ளைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அது நல்ல விஷயம் நம்ம சொத்து சுகம் கொடுக்குறோமோ இல்லையோ நம்மளோட கர்மாவை நம்ம சந்ததிகள்கிட்ட கொண்டே குற்றக்கூடாது. இதில் வந்து ஏன் நம்மளுடைய கிரகங்களையும் மிஞ்சி சித்தர்களால் எனக்கு தெரிஞ்சு சில இப்போ நான் என்னுடைய 44 வயசில் எனக்கு கணக்கு முடிய வேண்டிய கணக்கு அதை மீறி இன்னைக்கு ஐயா கணக்கமிட்டியார் புண்ணியத்தில் இன்ன வரைக்கும் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் வந்து சில விஷயங்களில் சொல்லும் போதே சொல்லிட்டாரு, தேவம் கணக்கை கர்ம கணக்குடா, நீ நல்லா இருப்படா போடா அப்படின்னு அன்னைக்கு சொன்னார்.